ஐயோ! அம்மா! என்ன ஒரே இந்த வீட்டுக்குள்ள சத்தமா இருக்கு? உள்ள என்ன மேட்ரு ஓடுதா? காலையிலேயேவா? புது ஜோடிங்க, சந்தோஷமா இருக்கட்டும். ஐயோ! அம்மா! சின்ன பாப்பா என்னாச்சு? பாத் டப்ல குளிக்கிறப்போ ஸ்லிப்பாகி விழுந்துட்டேயா. எதுக்குமா இப்பெல்லாம் கஷ்டப்படுற? பார்த்து குளிக்கிறதுல ஹாஸ்பிட்டல் போமா? இல்லைங்க, சுளுக்கு பிடிச்சிருக்குங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? இங்க கை வைத்தியம் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா போய் கூட்டுவாங்க. நம்ம இருக்குது சிட்டி பகுதி. இங்க எப்படி நான் யாரை போய் தேடுவேன்? யோ, வள வளன்னு பேசிட்டு இங்கேயே நிற்காதையா. போய் யார்கிட்டயாச்சும் அக்கம் பக்கத்தில் கேளியா. போ, விசாரிச்சு பாரு. மாப்பிள்ள பழச்சாமி, ஒரு நிமிஷம் வந்துட்டேனே. வந்துட்டு போ. மாப்பிள்ள கொஞ்சம் கதை மட்டும் முடுக்கும் மாப்பிள்ள, கொஞ்சம் கிராம. சொல்லுங்க மாமா, என்ன பிரச்சனை? ஒரு முக்கியமான விஷயம். நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லாவே தெரியும். இப்போ நான் மாடி படிக்கட்டு ஏறி போனேன்னா உங்க வீட்டுக்குள்ள, அதுவும் உங்க ரூமுக்குள்ள கட்டிலார சத்தம் நல்லாவே என் காது கேட்டுச்சு. கட்டில் காலும் உடஞ்சிடுச்சு. பக்கத்துல என்ன பர்னிச்சர் ஷாப் இருக்கா தானே கேட்க போறீங்க? அடே பழச்சாமி, நான் என்ன சொல்ல வரேன் முத கேள்றா. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. தொட போனாலே வள்ளு வள்ளுன்னு கத்துறோம். இப்ப அது முக்கியமான ஒரு விஷயம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு சுளுக்கப்பட்டுருச்சு. அதான் நீ கேட்ட அது சத்தம். என்ன மாமா சொல்றீங்க? நான் என்னென்ன நினைச்சேன். காதல் ஜோடிகள், இளஞ்சோடிகள், புதுசா கல்யாணமானவர்கள், இச்சி இச்சி கிசு கிசு. அதுக்குதான் எனக்கு சத்தம் கேட்குதுன்னு நினைச்சேன். இங்க வேற ஒன்று நடந்திருக்கும் போலையே. சுளுக்கு எப்படி போட்டுச்சு? என் பொண்டாட்டி பாத்திரம் போறப்ப வழி கீழே விழுந்துட்டாடா. அதுல தாண்டா இடுப்புல சுளுக்கப்பட்டுச்சு. சுளுக்கு எடுக்க தெரிஞ்ச யாராவது ஆள் இருக்காங்கடா? என்னவோ அப்படி கேட்குற? சுளுக்கடியில் ஃபேமஸ் யாருன்னு கேட்டா இந்த சிட்டி ஜில்லாவே சொல்லும். பாலுச்சாமி தான் ஃபேமஸ்ன்ட்டு. என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை விட்டு விட்டு என்கிட்ட நீ வேற யாரும் சுளுக்கு எடுப்பாங்க கேட்குற? டேய் பழச்சாமி, நீ கொத்த நடத்தனடா. எப்ப இருந்து இந்த சுளுக்கு எடுக்கிற வேலையை பாக்குற? அது ஒண்ணுமே இல்லை மாமா. இந்த சித்தாளெல்லாம் கட்டடத்தில் மேலே ஏறும்போது இடுப்பு சுளுக்கிடும். நான் தான் போய் எடுத்து விடுவேன். அப்படியே அது கைவண்ணமா வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கை வித்தை எப்படி பழகணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு கறவை மாடுக்கு பால் கறந்தேன். அதுக்கப்புறம் சுளுக்கெடுத்து பழகினேன். நான் கை வச்சேன்னீங்களேன், அந்த இடத்துல 8 ஜென்மத்துக்கு சுளுக்கே வராது. எங்க சுளுக்கு பட்டுச்சு மட்டும் காட்டுங்க, நான் வச்சு வச்சு உருவுறேன். ஆமாம்மா, போவோம். கைப்படாத ரோஜாவாக இருக்கும் போல இருக்கு. சொல்லிட்டானே, புது கல்யாணமா எதுவுமே ஆகலையா? இதோ இன்னைக்கு எல்லாம் முடிச்சு விட்டுருவோம். குதிரை மேலே குதிரை சவாரி போயிடுவேன் தான் இன்னைக்கு. பா மடிப்பாது கசுங்குதே மனசெல்லாம்.
டேய் மாமா. மாப்பிள இந்த மாமா. மாமா சுளுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் போல, போய் ஒரு நல்ல சுத்தமான விளக்கெண்ணையா போய் வாங்கிட்டு வா போ. சுத்தமான விளக்கண்ணையா? வீட்டில் விளக்கெண்ணெய் இருக்கே, அது எடுத்துறேன். என்னது வீட்டில் இருக்க விளக்கெண்ணையா? அது என்ன மாதிரி விளக்கெண்ணையோ? மாமா சுளுக்கு எடுக்கிறதுக்கு செக்கில் ஆட்டும் சுத்தமான எண்ணெயா இருக்கணும். போ சீக்கிரம் போ. அங்க பாரு துடிச்சிட்டு இருக்காங்களே. அது நான் எங்க போய் வாங்குறது? நீ என்ன பண்ற? நம்ம வீட்டில இருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி போனே கொடுக்காம்பட்டியும் ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஆடு மேய்க்கிற ஆளுமைன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா. பார்த்தா அம்சமா இருப்பாயா. அவ கையால ஆட்டின செக்கெண்ணெய் இருக்கும். அந்த விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாயா. அவ்வளோ தூரம் நான் எப்படி போறது? ஆட்டாவும் நான் சர்வீஸ் கூப்பிட்டுருக்கேன். வேலைக்கு போகாம நான் வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா மாமா? கீழே நம்ம வண்டி நிற்குது, எம்ஐடி. அது எடுத்துன்னு போ. வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்காது. போகிற வழியில் ஆயிலும் பெட்ரோலும் சேர்ந்து போட்டு போயிடறேன். அப்பப்போ பிரேக் பிடிக்காது, வாரி விட்டுரும். போகிற வழியில் எதாவது ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை டைட் பண்ணிவிடு. மாமா பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாயா. அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற மாப்பிள்ள? தேங்காய் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதை வச்சு பட்ட இடத்துல, அதான் மாமா சுளுக்குப்பட்ட இடத்துல லைட்டா உருவுற. நீ வர வரைக்கும் அந்த வழியை கொஞ்சமா சமாளிக்கலாம்ல? அது சரிதான் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ தேங்காய் எடுத்து தேய் மாப்பிள்ள, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னைய இந்த மாதிரி பொண்ணு தேங்காய் எங்க இருக்கு? அங்கே அந்த செல்ஃபில் இருக்கும் பாருங்கண்ணா. பார்க்குறோமா? ஐயோ அம்மா. என்னம்மா பாப்பா, இந்த சாலையெல்லாம் கொஞ்சம் உருவி போடுறியா? உருவி போடவா? என்னய்யா சொல்ற? அதுக்கு இல்லைம்மா, சுளுக்கு எடுக்குன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அதனால தான் உருவி போடுன்னு. அதெல்லாம் நீ ஒன்றும் கிழிக்க வேணாம். சுளுக்க மட்டும் எடு. எனக்கு இடுப்பில் மட்டும்தான்யா சுளுக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்படியா? சுளுக்கு எடுக்கிறேன் பாரு. கையெடுத்துட்டு போனேன். பாரு பாப்பா, நான் கை வச்சதுக்கப்புறம் காந்தத்தோட காந்த ஒட்டுற மாதிரியே இருக்கும். அதை நீ ரசிக்க கூடாது, வலிக்கும்னு. யோ
ஐயோ, உன் கையில என்னையா வித்த வச்சிருக்க? ஏன் பாப்பா அப்படி கேட்குற? நல்லாவே பிடிக்கிறியா? அப்படியா? ஆ, அதெல்லாம் சொல்லிட்டு போவோம். ஆ, அதுவும் சரிதான். ஆமா, விளக்கெண்ணெய் வாங்க போனானே உன் புருஷன் திரும்பி வந்துடுவானா? அவனை கொல்ல தூரத்துக்கு நீ தானே ஏன் அனுப்பிச்சு வச்ச? ஆ, உடனே எப்படி வருவான்? ஹம், அவன் ஓரஞ்சாரமா உட்காந்து இருந்துச்சுதான் வருவான். ஆனா வரும்போது எப்படி விளக்கெண்ணையோட தான் வருவான். அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதுன்னு தான் தெரியல. அவன் வரும்போது வரட்டும் பாப்பா, நான் தர வேண்டிய உனக்கு தரேன். உனக்கு பஞ்சா பறக்க போகுது பாரு. ஆ, இந்த மாதிரி நான் எத்தனை பேரை சொல்லி கற்றுருக்கேன். எப்படிலாம் எடுத்துருக்கு தெரியுமா? உனக்கு முன்னாடி தெரிஞ்சா நீ என்ன கூப்பிட்டுருப்ப நீனு. ஆனா இப்ப நீ என்கிட்ட அறிமுகமாகற. இனி பாரு, எப்பெல்லாம் நீ தீ குச்சி உரசிலையோ இப்பெல்லாம் புக்குன்னு பத்தி ஏறி போறது. நம்ம ரெண்டு பேரோட காம்பினேஷன் சும்மா கச்சக் கச்சக்கு தான். இந்த பாலிச்சாமி சுழுக்கு எடுத்தாவே வலியெல்லாம் பஞ்சா பறந்துடும். ஐயோ, என்னையா சுளுக்கு எடுக்க வந்துட்டு ஏதோ பேசுறியே? ஆ, நீ பேசியே கரெக்ட் பண்ணிடுவ போலயே. வித்தக்காரந்தாயா நீயே? யோ பால்சாமி, நீ நல்லாவே மாட்டுக்கு பால் பீச்சுவ ஒழுக்கையே. எனக்கு எல்லாமே தெரியும் பாப்பா. நல்லாவே பால் பீச்சுனடா. அப்படியா? இதுக்கப்புறம் நான் எந்த சித்தாலையும் நினைச்சு பார்க்க மாட்டேன். ஏன்? அதான் எல்லாத்துக்கும் நீ இருக்கல. என்ன பாப்பா, இனிமேல் என் மனசுக்குள்ள நீ தான் பாப்பா இருப்ப. என் மனசுக்குள்ளேயும் நீ தான் பால்சாமி இருக்கு. நான் இங்கே தான்டா உள்ளே இருக்கேன். ஏங்க, நீங்க இன்னும் விளக்கெண்ணெய் வாங்க போலையா? உள்ளேயா இருந்தீங்க இவ்வளோ நேரம்? உள்ளதான் இருந்தேன். விளக்கெண்ணெய் வாங்க சொன்ன நம்பர், இந்த விளக்கெண்ணெய் வண்டி சாவி கொடுத்தானா?
அதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் தேடுற சாக்கில் நீ ரூமுக்குள்ள என்ன பண்ணன்னு நான் பார்த்துட்டேன். ஏண்டி சின்ன பாப்பா, உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இவரதாங்க. உன்னோட ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியலம்மா. நீ அவன் கூட இருந்து சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன். சின்ன பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். ஓகேவா? நீ ஒரு தடவை சுழுக்கெடுக்க வந்ததுக்கு என் பொழப்புல மண்ணாளி போட்டியடா. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். என்னங்க வந்துட்டேங்க. கடைசி வரைக்கும் நம்ம கைதான் போல.